வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. நிறைய பேருக்கு முழங்கால் வலிங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் ஆகிவிட்டது. முன்னாடியெல்லாம் முழங்கால் வலியை நாங்கள் 50 வயதை கடந்தவர்களுக்கு மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம். அதை தேய்மான மூட்டு வலியாக ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் நினச்சிட்ருக்கோம். இந்த ஆர்த்தரைட்டிஸ் என்பது நிறைய வகைகள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் நடுத்தர வயதினர்களும் முழங்கால் வலியினால் அவதிப்பட்டு வருகிறார்கள். முக்கியமாக இளைஞர்களுக்கு, வயது குறைந்தவர்களுக்கு வரக்கூடிய முழங்கால் வலியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வயது குறைந்தவர்கள் அப்படின்னா 20 வயதுலேருந்து 35 வயது அல்லது 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய முழங்கால் வலிக்கான காரணங்கள் என்ன, அவற்றை எப்படி கண்டறிவது, எந்த முழங்கால் வலிக்கு மருத்துவ சிகிச்சை தேவை, உணவு கட்டுப்பாடுகள் என்னென்ன இருக்கிறது, என்னென்ன சிகிச்சை முறைகள் உள்ளன பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். முழங்கால் வலி வயதினர் குறைந்தவர்களுக்கு, இளம் வயதினருக்கு வரக்கூடிய காரணங்கள் முக்கியமானது காயங்கள். விளையாட்டு காயங்களாக இருக்கலாம், விபத்து காயங்களாகவும் இருக்கலாம். இந்த காயங்கள் ஏற்படும் போது முழங்கால் வலி, முழங்காலை சுற்றியுள்ள சவ்வுகள் அல்லது முழங்காலுக்கு உள்ளே இருக்கிற மெனிஸ்கஸ் போன்ற குஷன் ஒன்று இருக்கிறது, அது டேமேஜ் ஆகும்போது முழங்கால் வலி வருகிறது. அடுத்த காரணம் எடை அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக உடல் பருமன். உடல் பருமன்றது இன்றைய காலகட்டத்தில் ஏறக்குறைய இளம் வயதினரும் அதிகமாக காணப்படுகிறது. பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த காரணம். இந்த உடல் பருமனை எப்படி கண்டறிவது? நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறோம். அதை ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காங்க. எடை உங்களது உயரத்தில் மீட்டராக வச்சு அது ஸ்கொயர், kg/m² அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா கிடைச்சிரும். 25 BMI வரைக்கும் நார்மல் வெயிட், நீங்கள் நார்மலான எடை இருக்கீங்கன்னு அர்த்தம். 25லேருந்து 30க்கு போனீங்க அப்படின்னா ஓவர் வெயிட், எடை அதிக தன்மை உள்ளவர்கள், அதாவது ஒபிசிட்டிக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கீங்க. 30லேருந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்குங்கிறது அர்த்தம். 30க்கு மேலே போச்சுனாலே உடல் பருமன். 30லேருந்து 35 வரைக்கும் கிளாஸ் 1 ஒபிசிட்டி, அதாவது ஒரு மைல்டு ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. 35லேருந்து 40 வந்தால் சிவியர் ஒபிசிட்டி, கொஞ்சம் டேஞ்சர் லெவலில் நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். 40க்கு மேலே போயிட்டீங்கன்னா மார்பிட் ஒபிசிட்டி, அதாவது நோயான தன்மைக்கே போயிடுறோம். ஒபிசிட்டிங்கிற ஒரு நோயாகவே மாறிடுது 40க்கு மேலே போகும்போது. பல்வேறு அவயங்கள், முழங்கால் மட்டும் கிடையாது, எல்லாமே அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கிறது. 50க்கு மேலே போயிட்டீங்கன்னா சூப்பர் ஒபிசிட்டி அப்படிங்கிறோம். சரிங்களா? இது BMI வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ உலக அளவில் உடல் பருமன் என்பது உங்கள் எதிர்த்தரப்பு இருக்கிறவரோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ மற்றவங்களோ சொல்கிறது கிடையாது. BMI வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. BMIங்கிறது எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அளவு. சரி, இந்த உடல் பருமனும் காயங்கள் மட்டுமல்லாது சில பிரச்சனைகளினால், அதாவது ஆர்த்தரைட்டிஸ் என்பது இளம் வயதினரையும் பாதிக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இளம் வயதிலே வரக்கூடிய வாய்ப்பு முழங்கால் வலி இருக்கிறது. யார் யாருக்கு இளம் வயதிலே முழங்கால் வலி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்யாமல் அல்லது உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏனென்றால் எந்த விதமான உடற்பயிற்சியோ அல்லது உடல் உழைப்போ இல்லாமல் இருக்கும்போது இந்த போன்களும், அதுவும் அல்லாமல் அதை சுற்றி உள்ள சவ்வுகளும் வீக் ஆயிரும், பலவீனம் அடைந்துவிடும். அதனால் எளிதாக முழங்கால் வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் நம்மளோட எடையை தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாயிண்ட் முழங்கால் மூட்டு. அடுத்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் அதிகமாக மது பழக்கம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முழங்கால் வலி வாய்ப்பு இல்லாதவர்களை விட இந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அல்லது வேற ஏதாவது ஹேபிச்சுவலாக ரன்னிங் அதில் இருக்கிறவங்களுக்கு,
அவங்களுக்கு யாருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, இந்த வார்ம் அப் கூலிங் டவுன்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் ட்ரைனிங் இல்லாமல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தசைகளும் நார்களும் வலுவிழந்து இன்ஜுரியாக வாய்ப்பு இருக்கிறது, காயமட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஸ்ட்ரென்த் பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும். வார்ம் அப் அப்படிங்கிறது எந்த விதமான விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும், பயிற்சி முழங்கால் ஓட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் வார்ம் அப் என்பது மிக மிக அவசியம். ப்ராப்பராக கடைபிடிச்சோம்னா வருவதற்கான வாய்ப்பு, முழங்கால் வலி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக கம்மி. எப்பப்பெல்லாம் டாக்டரை பார்க்கணும், ஒரு தடவை வந்தவுடனே பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது. சில கண்டிஷனில் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். ஆபத்தான முழங்கால் வலி அப்படின்னா, அதிகமான வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக மருத்துவரை அணுகிறங்க. ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வரும்போது சிவியர் வலியோட வருது அப்படின்னா, வீக்கத்துடன் வருகிறது வலி, நல்ல வீக்கம் இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுக வேண்டும். ஓய்வுக்கு பின்னாடி வலி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு வலி இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அப்பயும் வலி இருக்குது அப்படின்னாலே மருத்துவரை அணுக வேண்டும். இரவு நேரங்களில் அதிகமான வலி இருக்கிறது அப்படின்னாலும் மருத்துவரை அணுக வேண்டும். காலோட ஷேப்பே மாறிடுச்சு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க, வளைந்திருந்தோ அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா முக்கியமாக உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். விபத்து நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலில் ஏதோ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். ஏனென்றால் இதை மாதிரி கண்டிஷன்களில் மருத்துவ சிகிச்சை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, முழங்கால் வலி இருக்கிறவங்க எந்தெந்த உணவை தவிர்க்கணும், அல்லது இந்த உணவை தவிர்த்தா முழங்கால் வலி வருவதற்கான வாய்ப்பு கம்மியாகிறது அப்படின்னா 3 உணவு வகைகள். ஒன்று, ப்ராசஸ் பண்ண உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிக பிரபலமாக இருக்கிறது. எதை பார்த்தாலும் ஒரு ப்ராசஸ்டு இருக்கும். அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டில் என்ன அதிகமாக இருக்குன்னா அடிப்போகைன்ஸ் என்றது அதிகமாக இருக்கிறது. இது இன்ஃப்ளமேட்டரியை உண்டு பண்ணும். இன்ஃப்ளமேட்டரி என்றால் அந்த மூட்டுகளில் ஒரு ரியாக்ஷனை உண்டு பண்ணும். பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அதிக மாவு சத்து பொருட்கள் உள்ளது உணவு வகைகள், மைதா அதிகம் இருப்பவை, மாவு பொருட்கள் அதிகமாக உள்ளவங்க, இனிப்பு பதார்த்தங்கள் என்பது முழங்கால் மூட்டு மட்டுமல்லாது எல்லா மூட்டுகளையும் பாதிக்கும். முக்கியமாக ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த ப்ராசஸ்டு ஃபுட், அதிக மாவு சத்து உள்ள கார்போஹைட்ரேட் உள்ள உணவு வகைகள், மிக அதிகமாக உள்ள இனிப்பு வகைகள், 3வது ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். இந்த 3 உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் முழங்கால் வலி உள்ளவர்கள், முக்கியமாக இளைஞர்கள். சரி, இவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜுரி ஆகியிருந்தால், காயங்கள் ஏற்பட்டிருந்தால் சில சிகிச்சைகள், யோசனைகள் தேவைப்படும். சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ தேவைப்படும். உள்ளே இருக்கிற சவ்வுகள் தேய்மானம் ஏற்பட்டோ அல்லது கிழிந்திருந்தாலோ சில சமயம் கீஹோல் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்கின்றன. அது எந்த அளவு டேமேஜ் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ணப்படுமே ஒழிய, அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை என்பதே மிகச்சிறந்த நிவாரணமாக இருக்கும். அறுவை சிகிச்சை தேவைப்படாத நேரத்தில் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் என்கூடிய பிஆர்பி, போன் மேரோ போன்றவை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்பட்ட காயங்களை விரைவாக ஆற்றுவதற்கு உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் போன்ற பிஆர்பி போன்றவை இன்ஜெக்ஷன் மூலியமாக முழங்காலில் செலுத்தும் போது வலியும் குறைந்து வலுவாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணாமல் இப்போ கீஹோல் அறுவை சிகிச்சை மூலமாகவும் சரி செய்யலாம். ஸோ சிகிச்சை என்பது அறுவை சிகிச்சை மட்டுமல்லாது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் பருமனை குறைக்க வேண்டும். உடற்பயிற்சிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும், மருத்துவரின் ஆலோசனையின் பேரில். நன்றி, வணக்கம்.